வல்லரசுகளின் கலக்கம், இந்தியாவின் விஸ்வரூபம், பின்னணியில் நடப்பது என்ன? அதிரடி திருப்பங்களுடன் மிரள வைக்கும் புள்ளி விவரங்கள். உலகமே போர் மேகங்களால் சூழப்பட்டு சர்வதேச அரசியல் களம் நிலைகுலைந்து போயிருக்கும் இவ்வேளையில் இந்தியா தனது அபாரமான ராஜதந்திர நகர்வுகளால் உலக அரங்கில் ஒரு மாபெரும் ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் ஈரான் மீது நடத்தி வரும் உக்கிரமான தாக்குதல்கள் மத்திய கிழக்கின் அமைதியை முற்றிலுமாக சிதைத்துள்ளன. இதுவரை ஈரானில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கும் நிலையில் அணு ஆயுத விவகாரத்தை முன்னிறுத்தி தொடங்கப்பட்ட இந்த போர் உலக நாடுகளை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த போரை எளிதில் முடித்துவிடலாம் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் கணக்கு போட்டன. ஆனால் ஈரானிய உச்ச தலைவர் காமேனியின் மரணத்திற்கு பிறகு நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. ஈரானிய புரட்சிகர காவல் படை தனது பழிவாங்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருப்பதால் அமெரிக்க தரப்பு இதுவரை சுமார் $3 பில்லியன், அதாவது சுமார் 29,000 கோடி மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை இழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போர் நிறுத்தத்திற்கு டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்த போதிலும் ஈரான் பின்வாங்க தயாராக இல்லை என்பது உலகளாவிய பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது. இந்த இக்கட்டான சூழலில் அமெரிக்காவின் செல்வாக்கு உலக நாடுகளிடையே சரிந்து வருவதை காண முடிகிறது. ஒரு காலத்தில் அமெரிக்காவின் அசைக்க முடியாத கூட்டாளியாக இருந்த ஐரோப்பிய நாடுகள் கூட இப்போது வாஷிங்டனுடன் முழுமையாக அணிசேர தயங்குகின்றன. சர்வதேச உறவுகளில் இத்தகைய விரிசல்கள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இந்தியா மட்டும் மிகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு வருவது புவிசார் அரசியல் வல்லுநர்களை வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறது. கொரோனா பெருந்தொற்றின் போது இந்தியா காட்டிய அதே முதிர்ச்சியான அணுகுமுறையை இப்போதும் உலக தலைவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். இது ஒரு சாதாரண நடுநிலை அல்ல, மாறாக இது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரின் மிக உயரிய நகர்வாகும். ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய முக்கோண மோதலில் சிக்காமல் அதே நேரத்தில் அனைத்து தரப்புடனும் உறவை பேணி இந்தியாவின் தேசிய நலன்களை பாதுகாப்பது என்பது ஒரு கத்தி மேல் நடக்கும் சவாலாகும். இந்த சவாலை அமைச்சர் ஜெய்சங்கரின் துல்லியமான ராஜதந்திரமும் பிரதமர் மோடிக்கு உலக தலைவர்களிடையே இருக்கும் அபாரமான நற்பெயரும் சாத்தியமாக்கியுள்ளன. உலகின் எந்த மூலையில் போர் நடந்தாலும் அதன் தாக்கம் இந்தியாவின் பொருளாதாரத்தையோ அல்லது சராசரி இந்தியனின் வாழ்வாதாரத்தையோ பாதிக்காத வண்ணம் மத்திய அரசு ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்கியுள்ளது என்பதே நிதர்சனம்.